அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு நன்றி, அவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே யாருக்கு விடுதலை? எல்லாருக்கும் ஒரு விடுதலை தேவை. சாத்தான் சிலருடைய குடும்பங்களுக்கு பயங்கரமான போராட்டங்களை கொண்டு வந்து, ஒரு பக்கம் கடன் பிரச்சனை, இனி ஒரு பக்கம் பிசாசுனால பிரச்சனை, இனி ஒரு பக்கம் பலதரப்பட்ட போராட்டங்களில் மக்கள் வாழ்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் யாருக்கு விடுதலை கொடுப்பார்? கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை யாருக்கு கொடுப்பார்? வியாதியிலிருந்து யாருக்கு ஆண்டவர் விடுதலை கொடுப்பார்? இப்படிப்பட்ட பிசாசன் போராட்டத்திலிருந்து யாருக்கு ஆண்டவர் விடுதலை கொடுப்பார்? கவனமாய் நீங்கள் கேளுங்க, அப்பொழுது உங்களுக்கு புரியும். முதலாவது, வாஞ்சிக்கிறவனுக்கு, கர்த்தர் மேல் வாஞ்சையாய் இருக்கிறவனுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுப்பார். 91ஆம் சங்கீதம் 14வது வசனத்தை நம்ம சத்தமாய் வாசிக்க கேட்போம். 91ஆம் சங்கீதம் 14வது வசனம். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால், அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். போதும். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியினால் அவனை நான் விடுவிப்பேன். ஆண்டவரிடத்தில் ஒரு மனிதன் வாஞ்சையாய் இருக்கும் பொழுது அவனை ஆண்டவர் விடுதலையாக்குவார். அல்லேலூயா. ஆண்டவர் மேல் நாம் எவ்வளவு வாஞ்சையாய் இருக்கிறோமோ அந்த அளவுக்கு ஒரு விடுதலையோடு இந்த உலகத்தில் நாம் வாழ முடியும். ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற வாஞ்சை, கர்த்தர் மேல் வைத்திருக்கக்கூடிய வாஞ்சை, அவர்களை தான் ஆண்டவர் விடுதலையாக்குவார். வேதத்தின் மேல் இருக்கிற வாஞ்சை, வேதத்தை நேசித்து காலையில் எழுந்திருந்த உடனேயே 2 அதிகாரத்தை வாசித்து நம்ம என்ன இன்றைக்கு வாசித்திருக்கிறோம் என்பதை தியானித்து அதன் மேல் வாஞ்சையாய் இருக்க வேண்டும். உங்க பிள்ளைக்கு மேல நீங்க எவ்வளவு வாஞ்சையாய் இருக்கிறீர்கள்? என் பிள்ளைய படிக்க வைக்கணும், நல்ல ஸ்கூல்ல படிக்க வைக்க வேண்டும், இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்க வைக்க வேண்டும், அல்ல சிபிஎஸ்இ ஸ்கூல்ல படிக்க வைக்க வேண்டும், அது நல்ல படித்து கொடுக்கக்கூடிய பெரிய ஸ்கூல்ல படிக்க வைக்க வேண்டும். பிள்ளையை நடந்து போக கஷ்டப்படுத்தக்கூடாது. பஸ்ஸில் டிரான்ஸ்போர்ட் பஸ் நல்ல கூட்டமாக இருக்கிறதுனால் பஸ்ஸில் போகக்கூடாது. நல்ல வண்டி அரேஞ்ச்மெண்ட் பண்ணி, ஒரு காலத்தில் ஸ்கூல் நிர்வாகம் வண்டி வைத்திருந்தது. இன்னைக்கு அதில் போகிறதுக்கும் பிள்ளைகளுக்கு கஷ்டம் என்று ஆட்டோ வச்சு போகிறவங்க உண்டு, தனியாக கார் வச்சு போகிறவங்க உண்டு, நீங்கள் 2 வீலரில் கொண்டு போய் விடுகிறவங்க உண்டு, காரில் கொண்டு போய் விடுகிறவங்க உண்டு. உங்கள் பிள்ளை படித்து நல்ல ஒரு நிலைமைக்கு வர வேண்டும், ஒரு கலெக்டராய் வர வேண்டும், ஒரு டாக்டராய் வர வேண்டும், ஒரு சயின்டிஸ்டாய் வர வேண்டும், ஒரு பெரிய அதிகாரியாய் வர வேண்டும். உங்க பிள்ளையின் மேல் நீங்கள் எவ்வளவு வாஞ்சையாய் இருக்கிறீர்கள்? நம்ம பிள்ளைக்கு மேல எவ்வளவு வாஞ்சையாய் இருக்கிறோம்? நீங்க வேதத்தின் மேல் வாஞ்சையாய் இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவார். அல்லேலூயா. வேதத்தை வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். அதன் மேல் வாஞ்சையாய் இருக்கிறவர்களை கர்த்தர் விடுதலை ஆக்குவார். அதுவரையிலும் விடுதலை வராது. இந்த வசனத்தை தியானித்து தியானித்து படித்து வாசித்து தியானித்து நீங்க அப்படியே வாழ்ந்து பாருங்க, நீங்க விடுதலையோடு வாழ முடியும். விடுதலையோடு வாழ முடியும். ஆலயத்தின் ஆராதனைக்கு மேல் இருக்கிற வாஞ்சை, ஆண்டவருடைய ஆலயம், கர்த்தருடைய ஆலயம், இயேசுவினுடைய இரத்தத்தினால் சம்பாதித்த ஆலயம். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஆலய ஆராதனையை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்க விட்டு விடாதிருங்க. ஆலயத்தின் ஆராதனையை சில பேர் விட்டுருவாங்க. எனக்கு ஆராதனை வேண்டாம், ஜெபம் வேண்டாம் அப்படின்னு சில பேர் விட்டுருவாங்க. நீங்க விட்டுறாதுங்க. ஆலயத்தின் ஆராதனை மேல் இருக்கிற அந்த வாஞ்சை, அவர்களை தான் கர்த்தர் விடுதலையாக்குவார். உங்க இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு ஆலய ஆராதனை மேல் வாஞ்சை உண்டா? நல்ல ஆராதனைக்கு மேல வாஞ்சை இருக்கிறதா? யோசிச்சு பாருங்க. உங்க புருஷனுக்கு ஆலய ஆராதனை மேல் வாஞ்சை இருக்கிறதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க பிள்ளைகளுக்கு ஆலய ஆராதனை மேல் உங்க பிள்ளைகளுக்கு வாஞ்சை இருக்கிறதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப ஆலய ஆராதனை மேல் நீங்களாய் இருந்தாலும், உங்க புருஷனாய் இருந்தாலும், உங்க பிள்ளைகளாய் இருந்தாலும், இந்த ஆலய ஆராதனை மேல் வாஞ்சையாய் இருக்கிறவர்களை ஆண்டவர் விடுதலையாக்குவார். அல்லேலூயா. யார் ஆலய ஆராதனையின் மேல் அவ்வளவு வாஞ்சையாய் இருக்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் நிச்சயமாய் விடுதலையாக்குவார்.
இயேசுவின் மேல் இருக்கிற வாஞ்சை, இயேசுவுக்கு மேலே இருக்கிற ஒரு வாஞ்சை, ஆண்டவருக்கு மேலே இருக்கிற வாஞ்சை, கர்த்தருக்கு மேலே இருக்கிற வாஞ்சை, ஆண்டவருக்கு மேலே இருக்கிற வாஞ்சை. எவ்வளவு வாஞ்சையா இருக்கிறீங்க. வாஞ்சை என்றால் ஆசை. ஏசப்பாய்க்கு மேல ஆசை, ஏசப்பாய்க்கு மேல இருக்கிற ஆசை. அல்லேலூயா. இப்போ நவீன காலம், உங்க புருஷனோ உங்க பிள்ளைகளோ யார் எந்த நாட்டில் இருந்தாலும் அட்டமில் ஒரு நிமிஷத்தில் நீங்கள் மொபைலில் அந்த ஃபோன் போட்டு நீங்கள் உங்கள் பிள்ளையோ புருஷனோ நீங்கள் முகம் பார்த்து பேச முடியும். கரெக்டா? முகம் பார்த்து பேச முடியும். நல்ல முகம் பார்த்து சிரித்து நல்லா பேசுகிறோம். ஆனாலும் கூட முகம் பார்த்து சிரித்து அவ்வளோ தூரம் நீங்கள் பேசினாலும் உங்கள் புருஷனையோ உங்கள் பிள்ளைகளையோ, எங்க உங்களை பார்க்க எனக்கு ஆசையாக இருக்குங்க, எங்க உங்களை பார்க்க எனக்கு ஆசையாக இருக்குங்க சொல்கிறோமா இல்லையா? இருக்குது. ஏன்னா மனைவியும் அபிஷால்கிட்ட பேசும்போது அப்படி தான் மொபைலில் பார்த்து பேசுகிறோம். அங்கே எப்படி இருக்கிற, இப்படி இருக்கிற, அப்படி இருக்கிறேன்னு பேசுகிறோம். ஆனாலும் மக்களை ஒருக்கா பார்க்க எனக்கு ஆசையாக இருக்குது. அப்போ நம்ம பிள்ளைகள் மேல் அவ்வளவு ஆசையாக இருக்கிறோம். உங்கள் புருஷனுக்கு மேலே நீங்கள் அவ்வளவு பார்க்க ஆசையாக இருக்கிறோம். நீங்கள் நேசிக்கிறவர்களை பார்ப்பதற்கு அவ்வளவு ஆசையாக இருக்கிறோம். ஆண்டவரே உங்களை பார்க்கறதுக்கு எனக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கு ஆண்டவரே. எல்லாரும் இயேசுன்றாங்களே, இயேசு உலகம் முழுவதும் இயேசு. உங்களை எனக்கு பார்க்கறதுக்கு ஆசையாக இருக்குது ஆண்டவரே, ஆசையாக இருக்கு ஆண்டவரே. நீங்கள் இயேசுவை பார்க்கறதற்கு ஆசையாக இருக்குன்னு நீங்கள் கொஞ்சம் போய் சொல்லி பாருங்க. உடனே ஆண்டவர் அவர் உங்களை பார்க்கறதுக்கு ரொம்ப விருப்பப்படுவார். உங்களை பார்க்கறதுக்கு அவர் விருப்பப்படுவார். நீங்க ஆண்டவரை பார்ப்பதற்கு, உங்களை பார்க்கறதுக்கு எனக்கு ஆசையா இருக்குது ஆண்டவரே அப்படின்னு சொல்லிங்கன்னா அவர் உங்களை தேடி வருவார் உங்களை பார்ப்பதற்காக. உங்க புருஷன்கிட்ட நீங்க சொல்லி பாருங்க, எங்க உங்களை பார்க்கறதுக்கு எனக்கு ஆசையா இருக்குங்க அப்படின்னு சொன்ன உடனேயே இவர் இதை மறக்க மாட்டார். நீங்க வேணேன்னு சொன்னீங்களோ, வெறுப்பா சொன்னீங்களோ, வேண்டான்னு சொன்னீங்களோ, எப்படி சொன்னாலும் அவர் அதை அப்படியே ஞாபகத்தில் வச்சு ஒரு குறிப்பிட்ட நாள் வரும்போது உங்களுக்கு கூட தெரியாது, கரெக்டாக நின்றுடுவார். நல்லா பார்த்துக்கம்மா, கரெக்டாக நிற்பார். நல்லா பார்த்துக்கோ. உங்க பிள்ளைய நீங்க பார்க்கறதுக்கு ஆசையா இருக்குன்னு சொல்லும்போது கரெக்டாக குறிப்பிட்ட நாளில் நல்லா பார்த்துக்கம்மா, நான் நல்லா நிற்கிறேன்னு உங்களுக்கு வருவாங்க. இயேசுவின் மேல் வாஞ்சை வைத்து, வாஞ்சை என்றால் ஆசை. அப்பா உங்களை பார்க்கறதுக்கு எனக்கு ஆசையா இருக்கப்பா அப்படி நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, வாஞ்சை என்றால் ஆசை, வாஞ்சையா இருக்கிறேன், ஆசையா இருக்கிறேன். நீங்க ஆசைப்பட்டா இந்த இயேசு உங்களுக்கு முன்னாடி நிற்பார். உங்க வீட்டில் நிற்பார், நீங்க வேலை செய்யற இடத்துல நிற்பார், நீங்க கஷ்டப்படுற இடத்துல நிற்பார். உங்களை ஆசீர்வதிக்கும்படி அவர் நிற்பார். நிற்பார். வாஞ்சையாய், வாஞ்சை உள்ளவனை ஆண்டவர் விடுதலையாக்குவார். இயேசு உங்க பிள்ளை வந்தா ஒன்னும் விடுதலை தர முடியாது, உங்க புருஷன் வந்தா ஒன்னும் உங்களை விடுதலை தர முடியாது. உறவு முறை என்கிற மட்டில் அவரை பார்க்குறீங்க, பேசுறீங்க, சந்தோஷப்படுறீங்க, முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, உங்களுக்கு இருக்கக்கூடிய போராட்டம், உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆபத்து, உங்களுக்கு இருக்கக்கூடிய வியாதி, உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை, உங்களுக்கு இருக்கக்கூடிய உபத்திரவம், இதிலிருந்து விடுதலை அடைய வேண்டுமானால் இயேசு வர வேண்டும். அல்லேலூயா. அவர் வந்தாதான் விடுதலை, அவர் வந்தாதான் ஆசீர்வாதம், அவர் வந்தாதான் கடன் மாறும், அவர் வந்தாதான் நோய் குணமாகும். அவர் மேல் உங்க பிள்ளையை காட்டிலும் அவரை நேசிங்கள் என்று அதற்குத்தான் சொல்லுகிறோம். புருஷனை காட்டிலும் அவரை நேசிங்கள் என்று அதற்குத்தான் சொல்லுகிறோம். உங்க குடும்பத்தை காட்டிலும் ஆண்டவரை அதிகமாய் நேசிங்கள் என்று அதற்குத்தான் சொல்லுகிறோம். அவரை அதிகமாய் நேசித்து பாருங்க. உங்க பிள்ளையின் மேல் வைத்திருக்கிற அன்பு இயேசுவின் மேல் இல்லை. உங்க புருஷன் மேல் வைத்திருக்கிற அளவுக்கு அன்பு இன்றைக்கு இயேசுவின் மேல் இல்லை.
அந்த ஆராதனையின் மேல் இல்லை, ஜபத்தின் மேல் இல்லை, வேத தியானிப்பின் மேல் இல்லை, ஆண்டவர் மேல் இல்லை. அதனால தான் இவ்வளவு கஷ்டம், அதனால தான் இவ்வளவு உபத்திரவம், அதனால தான் இவ்வளவு பாடுகள். ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து இயேசுவை தினமும் தேடி பாருங்க, தினமும் ஆண்டவருக்காக வாழ்ந்து பாருங்க, கர்த்தரோடு பேசி பாருங்க, அவரோடு உறவு வைத்து பாருங்க. அவர் உங்களை தேடி வருவார். எதற்காக தேடி வருவார்? உங்களை விடுதலை ஆக்குவதற்கு. உங்க குடும்பத்தில் ஒரு விடுதலை தேவை, உங்க பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை தேவை, உங்க வீட்டில் ஒரு விடுதலை தேவை. அந்த விடுதலையை தருவதற்குத்தான் இயேசு உங்களிடத்தில் தேடி வருவார். யார் வாஞ்சையாய் இருக்கிறார்களோ, ஆண்டவருக்கு மேல் அவ்வளவு வாஞ்சையாய் இருக்கிறவர்களை ஆண்டவர் தேடி வருவார். அல்லேலூயா. யோவான் 8:32 வசனத்தை வாசித்தால் வசனம் சொல்லுங்க, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் என்றால் வேத வசனம். இந்த வேத வசனத்தை தியானிக்க தியானிக்க தியானிக்க, வாசிக்க 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 ஒரு விடுதலை. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். உங்களுக்கு தெரியுமா, அந்த வேத வசனம் காலையில் எழும்பி 2 அதிகாரத்தை வாசித்து ஒரு மெடிடேஷன், ஒரு தியானம் பண்ணி பாருங்க, ஒரு தியானிச்சு பாருங்க. தியானிச்சு பார்த்தீங்கன்னா அந்த தியானிக்கும் போதே ஒரு விடுதலை, தியானிக்கும் போதே ஒரு சுகம், தியானிக்கும் போதே உங்க வீட்டில் ஆசீர்வாதம், தியானிக்கும் போதே உங்க வீட்டில் இயேசு வருவார். வசனத்தை வாசித்து தியானிப்பது அவ்வளவு ஆசீர்வாதம் இதில் இருக்கிறது. நீங்க வசனத்தை வாசிக்கிற அந்த பழக்கத்தை வைத்துக் கொள்ளுங்க. உங்க வீட்டில் சத்தமாய் இந்த 2ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைகளை பாருங்க, அந்த படிச்சு கொடுத்த ஸ்பீடில் டீச்சர் படிச்சு கொடுத்துருப்பாங்க, அந்த ஸ்பீடில் பிள்ளை சத்தமாக வாசிங்க. 2, 3, 5 படிக்கிற குழந்தைகள் அது அந்த 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 புஸ்தகத்தை அதை வாசித்துட்டே இருக்கும், சத்தமாக வாசித்துட்டே இருக்கும். அது மாதிரி நீங்கள் வசனத்தை சத்தமாக நீங்கள் வாசித்து நீங்கள் அப்படியே நீங்கள் தியானம் பண்ணிட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களை தேடி வருவார். அல்லேலூயா. அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், அந்த வசனம் உங்களை விடுதலையாக்கும், விடுதலையாக்கும். நிறைய பேர் வசனத்தை வாசிப்பாங்க, மெடிடேஷன், அது ஒரு தியானம் பண்ணுவதில்லை, தியானம் பண்ணுவதில்லை, தியானம் பண்ணுவது. நிறைய பேர் நியூஸ் பேப்பர் வாசிக்கிறவங்களை நான் பார்த்துருக்கேன். நியூஸ் பேப்பர் வாசிக்கிறவங்க ஒரு நியூஸ் பேப்பர் வாசிப்பாங்க, வாசித்த உடனே 1 நிமிஷம் 2 நிமிஷம் அவங்க பேப்பரை மூடிட்டு அப்படி இருப்பாங்க. ஏங்க அது இருக்கும்போது அதை புரிந்து கொள்ள முடியும், இது திருப்பூரில் நடந்துச்சு, இவனை கொலை பண்ணிட்டான், இது திருப்பூரில் நடந்துச்சு. இல்லைன்னா அந்த 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 திருமணமான மகளை அவங்கள அந்த பையன் வீட்டுக்காரங்க அடிச்சிட்டாங்க, துன்புறுத்திட்டாங்க, விரட்டிட்டாங்க, இது எங்கே நடந்துச்சு? திருப்பூரில் அவினாசியில் நடந்துச்சு. மெடிடேஷன், அது எங்கே நடந்துச்சு, எப்போ நடந்துச்சு, என்னைக்கு நடந்துச்சு, ஒரு மெடிடேஷன். இப்போ கொஞ்சம் பேரை எழுப்பி விட்டு இது எங்கே நடந்துச்சு, என்னைக்கு நடந்துச்சுன்னு கேட்டால் கரெக்டாக சொல்லுவாங்க. ஏன்னா திரும்ப திரும்ப அதை வாசிக்கிறாங்க, திரும்ப திரும்ப அதையே போட்டு பார்க்குறாங்க, திரும்ப திரும்ப அதை ஞாபகத்தில் கொண்டு வராங்க. அப்படியே இருக்கு உங்கள் ஞாபகத்தில். தமிழ்நாடு முழுசும் அது எல்லார்கிட்ட கேட்டாலும் அது ஞாபகத்தில் இருக்கிறது. அதை காட்டிலும் வசனத்தின் மேல் அன்பு வைத்து வசனத்தை வாசித்து நம்ம இன்னைக்கு என்ன வாசித்தோம், என்ன சம்பவம், இதில் என்ன எழுதப்பட்டு இருக்கிறது, எப்படி ஆண்டவர் இவனோடு இடைப்பட்டார், எப்படி பேசினார், எப்படி ஆண்டவர் தேடி வந்தார், எதற்காக தேடி வந்தார், என்ன விடுதலை, என்ன சமாதானம், என்ன ஆசீர்வாதம், இதை நீங்கள் ஞாபகத்தில் கொண்டு வர 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 அந்த ஆசீர்வாதம் உங்க வீட்டின் மேல் வரும், அந்த விடுதலை உங்க வீட்டின் மேல் வரும், அந்த சுகம் உங்க வீட்டின் மேல் வரும். அதனால தான் வசனம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். தாவீது வாஞ்சையாக இருந்த அந்த விடுதலையை பெற்றுக்கொண்டான். தாவீது ஆண்டவருக்கு மேல் அவ்வளவு வாஞ்சையாக இருந்தான். தாவீது ஆண்டவரை பார்க்க அவ்வளவு ஆசையாக இருந்தான், அவ்வளவு வாஞ்சையாக இருந்தான். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாக இருக்கிறபடியினால் அவனை நான் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். நீங்க ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற வாஞ்சை ஒரு மனுஷனை இன்றைக்கு உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கும். நீங்க ஆண்டவர் மேல் வைத்திருக்கக்கூடிய எந்த வாஞ்சையோ இருந்தாலும் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தின் மேல் கர்த்தர் வைப்பார், உயர்ந்த அதிகாரத்தின் மேல் வைப்பார், உயர்ந்த ஸ்தானத்தின் மேல் கர்த்தர் வைப்பார், உயர்ந்த இடத்தில் ஆண்டவர் வைப்பார். ஆண்டவர் மேல் வாஞ்சையாயிருங்க, ஆண்டவர் மேல் அவ்வளவு வாஞ்சையாயிருங்க, கர்த்தர் உங்களை உயர்ந்த இடத்திலே கொண்டு போவார்.
பிள்ளைகளுக்கு ஆண்டவர் மேல் வாஞ்சையை சொல்லிக் கொடுங்க. உங்க பிள்ளைங்க, உங்க வீட்டில் பிள்ளைகள் இருந்தா ஆண்டவர் மேல் அவ்வளவு வாஞ்சைகளை சொல்லிக் கொடுங்க. பிசாசு கர்த்தர் மேல் என்னத்துல வேணும்னா நீ வாஞ்சையா இருந்துக்க. செல்போனுக்கு மேல வாஞ்சையா இருந்துக்க, டிவிக்கு மேல வாஞ்சையா இருந்துக்க, சீரியலுக்கு மேல வாஞ்சையா இருந்துக்க, சினிமா காட்சிகளுக்கு வாஞ்சையா இருந்துக்க, என்னத்துல வேணும்னாலும் வாஞ்சையா இருங்க. ஆனா தாய் பிள்ளைக்கு இயேசுவின் மேல் வாஞ்சையா இருப்பதற்கு சொல்லி கொடுக்காத குடும்பம் இன்னைக்கு சொல்ல முடியாது. என்ன நிலைமைன்னே சொல்ல முடியாது. எத்தனை குடும்பங்கள் பெற்றோர் பிள்ளைகளுக்கு உத்தரவாதப்பட்டவர்கள், பெற்றோர் தான் பிள்ளைகளுக்கு உத்தரவாதப்பட்டவர்கள். உங்க பிள்ளை ஆண்டவர் மேல் வாஞ்சையாயிருக்கட்டும், உங்க குடும்பம் ஆண்டவர் மேல் வாஞ்சையாயிருக்கட்டும். கர்த்தர் மேல் வாஞ்சையாயிருக்க ஆண்டவர் உங்க பிள்ளைகளை உயர்ந்த இடத்துல கர்த்தர் கொண்டு போவார். அல்லேலூயா. பிள்ளைகளுக்கு ஆண்டவர் மேல் வாஞ்சையை சொல்லிக் கொடுங்க. எப்பா நீ எல்லாத்திலையும் வாஞ்சையா இருக்கிறப்பா, படிப்பில் வாஞ்சையா இருக்கிற, நல்ல திறமையா இருக்கிற, இந்த தொழிலில் வாஞ்சையா இருக்கிற, நல்ல திறமசாலியா இருக்கிற, இல்லை வேற ஒரு காரியத்தில் நல்ல திறமசாலியா இருக்கிற, மொபைல் போனை கையில் கொடுத்தா போதும் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு அது என்னன்னு நீ சொல்லிடுறிய, அவ்வளோ வாஞ்சையா இருந்து அதை செய்கிற. ஆனால் இயேசுவன் மேல் நீ வாஞ்சையா இருக்கிறாயா? அதுதான்ப்பா உன்னை உயர்ந்த இடத்துல கொண்டு போகும் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. ஆண்டவருக்கு மேல ஒரு பிள்ளைகள் வாஞ்சியா இருக்க 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 கர்த்தர் அந்த பிள்ளைகளை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாய் உயர்ந்த இடத்துல கர்த்தர் கொண்டு போவார். அல்லேலூயா. சின்ன பிள்ளைகளுக்கு வசனத்தை சொல்லிக் கொடுங்க. அன்னாடு 2 வசனம் அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. இயேசுவின் மேல் வாஞ்சையாய் இருக்கட்டும், கர்த்தருடைய வசனத்தின் மேல் வாஞ்சையாய் இருக்கட்டும், அவர் மேல் வாஞ்சையாய் இருக்கட்டும். அந்த பிள்ளைகளை வரும் நாட்களில் கர்த்தர் உயர்ந்த இடத்துல கொண்டு போவார். நீங்க வசனத்தின் மேல் வாஞ்சையாய் இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை உயர்ந்த இடத்துல கொண்டு போவார். நீங்கள் ஆண்டவர் மேல் வாஞ்சையாய் இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை உயர்ந்த இடத்துல கொண்டு போவார். பணத்தின் மேல் வாஞ்சியாய் அல்ல, பொருளின் மேல் வாஞ்சியாய் அல்ல, வேலையின் மேல் வாஞ்சியாய் அல்ல, படிப்பின் மேல் வாஞ்சியாய் அல்ல, எல்லாத்து மேலே வாஞ்சியாய் இருப்பது நல்லது. அதை காட்டிலும் அதையெல்லாம் உண்டாக்கின கர்த்தர் மேல் வாஞ்சியாய் இருப்பது நல்லது. அவர் மேல் வாஞ்சியாயிருங்க. உங்களை உயர்ந்த இடத்துல கர்த்தர் கொண்டு போவார். உயர்வான இடத்தில் ஆண்டவர் கொண்டு போவார். உயர்ந்த ஸ்தானத்தில் ஆண்டவர் கொண்டு போவார். உயர்ந்த இடத்திலே 18வது சங்கீதம் 17வது வசனம் சொல்லுகிறது, என்னிலும் அதிக பலவானாயிருந்த என் பலத்த சத்துருவுக்கு என்னை பகைவர்களுக்கும் என்னை விடுவித்தார். சத்துருக்களுக்கு என்னை ஆண்டவர் விடுவித்தார். சத்துருக்கள் நீங்க வளர வளர சத்துருக்கள், நீங்க நல்ல ஆசீர்வதிக்கப்பட சத்துருக்கள் அவங்கள்ட்ட ஆண்டவர் உங்களை விடுதலை ஆக்குவார். ஆண்டவருக்கு மேல வாஞ்சையாய் இருக்கிறவர்களை கர்த்தர் விடுதலை ஆக்குவார். அல்லேலூயா. யாருக்கு விடுதலை? இயேசுவின் மேல் வாஞ்சையாய் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் விடுதலை தருவார். அப்ப கர்த்தருக்கு மேல வாஞ்சையாய் இருங்க, ஆராதனைக்கு மேல வாஞ்சையாய் இருங்க, ஆலயத்தின் மேல் வாஞ்சையாய் இருங்க, வேத வசனத்தின் மேல் வாஞ்சையாய் இருங்க, இயேசுவின் மேல் அவ்வளவு வாஞ்சையாய் இருங்க. ஆண்டவர் உங்களை விடுதலை ஆக்குவார். 2வது, நீதிமானுக்கு விடுதலை. நீதியாய் நடக்கிறவர்களுக்கு ஆண்டவர் விடுதலை தருவார். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்தால், நீதிமான் இக்கட்டிலிருந்து விடுவிக்கப்படுவான். ஒரு நீதிமான் ஒரு இக்கட்டான சூழ்நிலைங்க, ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை, ஒரு போராட்டமான ஒரு சூழ்நிலை, தப்ப முடியாத ஒரு சூழ்நிலை, நீங்க நீதியாய் நடந்து பாருங்க, கர்த்தர் அந்த இடத்துல உங்களை விடுதலை ஆக்குவார். அல்லேலூயா. நீதிமானுக்கு விடுதலை, நீதிமானுக்கு ஆண்டவர் விடுதலை. அதே நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது, நீதிமானுடைய சந்ததி விடுவிக்கப்படும். நீங்க நீதிமானா இருங்க, உங்க சந்ததி ஆண்டவர் விடுதலை ஆக்குவார். நீங்க முதல்ல நீதிமானா இருங்க, ஜபத்துல நீதியாயிருங்க, ஊழியத்துல நீதியாயிருங்க, வேலை செய்யற இடத்துல நீதியாயிருங்க, படிக்கிற இடத்துல நீதியாயிருங்க, வேலை செய்யற இடத்துல நீதியாயிருங்க, எல்லாத்திலும் நீதியாயிருங்க. உங்க சந்ததியை ஆண்டவர் விடுதலை ஆக்குவார். நீதிமானுடைய சந்ததி விடுவிக்கப்படும். அல்லேலூயா.
நீங்களே நீதிமானா இல்லை, நானே ஒரு நீதிமானா இல்லை, அப்புறம் நம்ம சந்ததி எப்படிங்க விடுவிக்கப்படும்? நம்மளே நீதிமானா இல்லாவிட்டால் நம்முடைய சந்ததி எப்படி ஆசீர்வதிக்கப்படும்? வேதம் சொல்லுகிறது நீதிமானுடைய சந்ததி விடுவிக்கப்படும் என்பதாக. நீங்களும் நானும் நீதிமானாய் இருந்தால் நம்முடைய சந்ததி ஆண்டவர் விடுதலையாக்குவார். நீதிமானுக்கு விடுதலை, நீதிமானுடைய சந்ததிக்கு விடுதலை. தப்பந்தான் இன்னைக்கு கஷ்டப்பட்டாங்க, இப்படியெல்லாம் இருந்தாங்க. பிள்ளைகளும் அதை விட கஷ்டப்படுறாங்களே. ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த பாடுகள், ஏன் இந்த உபத்திரவம், ஏன் இந்த பிரச்சனை? தகப்பன் தான் பல லட்சத்துக்கு கடன் பெற்று இருப்பிடம் கூட இல்லாத அளவுக்கு அவர் வித்து எல்லாத்தையும் போய் சேர்ந்துட்டார். அதன் பிறகு அவங்க பிள்ளைகள் 5 சென்ட் நிலை இல்லை, வீடு இல்லை, ஒன்னும் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை. ஏன்? தகப்பன் நீதிமானாய் இருந்திருந்தால் பிள்ளைகளும் நீதியாய் இருந்திருப்பார்கள், அவர்கள் விடுவிக்கப்பட்டிருப்பார்கள். சங்கீதம் 34 சங்கீதம் 17வது வசனம் சொல்லுகிறது, நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை எல்லா உபத்திரவத்துக்கு நீங்களாக்கி விடுகிறார். நீதிமான் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் எல்லா உபத்திரவங்களையும் நீங்களாக்கி விடுகிறார். ஒரு நீதிமான், ஒரு யோபு கொஞ்சம் பாருங்க, திரும்பி பாருங்க. வசனம் சொல்லுகிறவன் உத்தமன், சன்மார்க்கன், நீதிமான். சன்மார்க்கன், உத்தமன், நீதிமான். அங்க பொண்டாட்டி வந்து இன்னும் ஆண்டவருக்கு மேல நம்பிக்கையா இருக்கிறியா, அவரை தூசிச்சு ஜீவனை விடும் என்று சொன்னபோது, நீ பைத்தியக்காரி பேசுறதை போல பேசுகிறாய், என் ஆண்டவரை குறை சொல்லக்கூடாது, அவர் நல்லவர் 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 என்று ஆண்டவர் மேல் இன்னும் அன்பாயிருந்தான். இன்னைக்கு சின்ன ஒரு காய்ச்சல் வந்த உடனே, நான் ஆண்டவரை இவ்வளவு தேடினனே, இவ்வளவு தேடினனே, ஆண்டவர் எனக்கு என்ன செய்தார், என்ன செய்தார், ஆண்டவர் எனக்கு என்ன செய்தார்? கேள்விக்கு மேல் கேள்வி கேட்கிறோமே, நம்ம ஆண்டவருக்கு என்ன செய்திருக்கிறோம்? நீதியாய் நடந்தோமா, பரிசுத்தமாய் நடந்தோமா, ஆண்டவரை தேடினோமா, ஆராதனையில கலந்து கொண்டோமா, ஜெபத்தில் கலந்து கொண்டோமா, ஊழியத்தில் கலந்து கொண்டோமா, எல்லாத்திலையும் உண்மையாய் இருந்தோமா? கொஞ்சம் நிதானிச்சு பாருங்க. ஆண்டவர் எனக்கு என்ன செய்தார் என்று கேள்வி கேட்கிறோம். ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு நிறைய செய்ய அவர் ஆவல் உள்ளவராய் இருக்கிறார். நிறைய செய்ய வேண்டும். என் பிள்ளைக்கு நான் நிறைய செய்யணும், என் பிள்ளைக்கு அதிகமாக நான் செய்யணும், என் பிள்ளையை நான் ஆசீர்வதிக்கிறேன், என் பிள்ளையை நான் உயர்த்தணும், என் பிள்ளை மேன்மையான இடத்துல நான் கொண்டு போக வேண்டும். ஆண்டவர் இன்றைக்கு ஆவலாய் இருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு நம்ம வாழ்க்கையில நீதி இல்லை, ஒரு நேர்மை இல்லை, ஒரு உண்மை இல்லை, ஆண்டவர் மேல் அவ்வளவு கரிசனை இல்லை. கரிசனை இல்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, ஒரு நீதி இல்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. நீதிமான்கள் அவர்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை எல்லா உபத்திரவங்களுக்கு நீங்களாக்கி விடுகிறார். ஒரு மனுஷன் நீதியாய் நடக்கும் பொழுது அவன் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பதில் உண்டு. ஒரு மனிதன் நீதியாய் நடக்கும் பொழுது அவனுடைய ஜெபத்திற்கு நிச்சயமாய் பதில் உண்டு. நீதிமானுக்கு விடுதலை. யாருக்கு ஆண்டவர் விடுதலை தருவார்? அவர் மேல் வாஞ்சையாய் இருக்கிறவனுக்கு ஆண்டவர் விடுதலை தருவார். 2வது, நீதிமானுக்கு ஆண்டவர் விடுதலை தருவார். 3வது, அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு கர்த்தர் விடுதலை தருவார். அவரை நோக்கி கூப்பிடுங்க, இயேசுவேன்னு சொல்லி அவரை நோக்கி கூப்பிடுங்க, அவர்களுக்கு ஆண்டவர் விடுதலை தருவார். 50வது சங்கீதம் 15வது வசனம் சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆபத்து காலம், ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலையில் அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் உங்களை விடுதலையாக்குவாராம். அவரை நோக்கி கூப்பிடுங்க. ஒரு ஆபத்தான நேரம், ஒரு கஷ்டமான ஒரு நேரம், வாழ்வதற்கு வழி இல்லாத ஒரு நேரம், அவரை நோக்கி கூப்பிட்டு பாருங்க, அவர் உங்களை விடுதலையாக்குவார். அல்லேலூயா. யோபு 22ஆம் அதிகாரம் 27வது வசனம் சொல்லுகிறது, நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உனக்கு செவி கொடுப்பார். நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது அவர் உங்களுக்கு செவி கொடுப்பாராம். ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்க, கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்க,
அவர் உங்களுக்கு செவி கொடுப்பார் என்று வசனம் சொல்லுகிறது. 91 சங்கீதம் 15வது வசனம் சொல்லுகிறது, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருள் செய்வேன். நம்ம அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் நமக்கு மறு உத்தரவு அருள் செய்வாராம். அப்போ உங்களுக்கு என்ன காரியம், என்ன வேணும், என்ன தேவை, அதை நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு பாருங்க, அவர் உங்களுக்கு மறு உத்தரவு அருள் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. இக்கட்டான சூழ்நிலை, ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. ஒரு வேலைக்கு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க, ஒரு வருமானத்துக்கு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க, ஒரு பதவி உயர்வுக்கு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க, ஒரு பிசினஸுக்கு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க, ஒரு வருமானத்துக்கு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க, ஒரு உங்க பிள்ளையினுடைய திருமண காரியம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. என்ன காரியமாக இருந்தாலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க, அவர் மறு உத்தரவு அருள் செய்வேன்னு வாக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு ஆண்டவர் விடுதலை தருவார். முதலாவது யாருக்கு ஆண்டவர் விடுதலை தருவாராம்? அவர் மேல் வாஞ்சையாய் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் விடுதலை தருவார். இரண்டாவது, நீதியாய் நடக்கிறவர்கள், நீதிமானுக்கு ஆண்டவர் விடுதலை தருவார். மூன்றாவது, அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு ஆண்டவர் விடுதலை தருவார். கடைசியாக ஜப ஆலயம் செல்கிறவர்களுக்கு விடுதலை. நல்ல கவனிங்க, யாருக்கு விடுதலை? ஜப ஆலயத்திற்கு செல்றவர்களுக்கு விடுதலை. ஜப ஆலயம் லூக்கா 13ஆம் அதிகாரம் 10 சில வசனங்களை வாசிக்கும் போது, ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவு நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மை அடைத்து, உன் பலவீனத்தில் என்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவர் மேல் கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். ஒரு ஓய்வு நாளில் ஜப ஆலயம், இந்த 18 வருஷமாய் கூன் வியாதியினால் பாதிக்கப்பட்டு அவள் நிமிர்ந்து நடக்க முடியாத ஒரு பெரிய பாதிப்பு. எப்பொழுதும் அவள் குனிந்தே நடப்பாள், எவ்வளவு நிமிர முடியாது. எவ்வளவோ அவள் நிமிர்ந்து நடக்க முயற்சி எடுத்த போதும் அவளால் நிமிர்ந்து நடக்க முடியவில்லை. ஒரு கூன் என்கிற வியாதி அவளை தாக்கிவிட்டது. இனி அவளால் நிமிர்ந்து நடக்க முடியாது, நிமிர்ந்து அவளால் இனி எதையும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாதிப்பு. அந்த ஜெப ஆலயத்தில் இயேசு போதகம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது அவள் அங்கே இருந்தாள். இந்த பலவீனத்தோடு வந்திருந்தாள். அவள் எவ்வளவு நிமிரமுடாத கூனியாய் வந்திருந்தாள். இயேசு இவளை பார்க்கிறாள். என்னுடைய ஆலயத்திற்கு இவள் வந்தாள். நானே வராதவங்க இந்த ஆலயத்தில் ஒரு நாள் வரும்போது அவங்கள குறித்து நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இவங்க என்னை வந்தாங்க ஆலயத்துக்கு, இந்த நாளில் ஜெபம் பண்ண வந்தாங்க, எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். நான் கூட்டம் முடிச்சு போனாலும் இன்னைக்கு யார் யாரெல்லாம் வந்தாங்க, இவங்க எல்லாம் வந்தாங்க, இவங்களை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதியும். இவங்க எல்லாம் வரல, இவங்க எல்லாம் வரையில கட்டுண்டு கிடக்கிறார்கள். ஏன் கட்டுண்டு கிடக்கிறாங்க? இந்த பசுமாடுகளை எல்லாம் கட்டி போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா மரத்தில், அது மாதிரி கட்டி போட்டிருக்காங்க. அவன் கட்டப்பட்ட விசுவாசிகள். அப்போ கட்டப்பட்ட விசுவாசிகள், சரி அங்கே கட்டியே போட்டிருக்கு, அவங்க கட்டியே கிடக்கட்டு, கர்த்தர் நல்லவர். அப்போ ஜெபாலயத்தில் வந்தவர்களை கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவர் அப்படிதான். இந்த ஜெபாலயத்தில் 18 வருஷம் கூன் வியாதியினால எவ்வளோ பெரிய பாதிப்பாக இருந்தாலும், இவ்வளவு பெரிய பாதிப்பு, அவ எப்பொழுதும் குனிஞ்சி கூன் வியாதி நிமிர முடியாது, எவ்வளவு நிமிர முடியாது, எவ்வளவு முயற்சி எடுத்த பிறகும் எவ்வளவு நிமிர முடியாத இவ்வளவு பெரிய வியாதியிலையும் அவள் எந்த ஆலயத்தில் ஜெபிக்கிறதுக்கு வந்தாளே என்கிற ஒரு சந்தோஷம் ஆண்டவருக்கு இருந்தது. ஐயோ, இவ்வளவு பெரிய வியாதி, நிமிரவே முடியாது, கூன் வியாதி, இவ்வளவு பெரிய வியாதியிலையும் இந்த ஜெபத்திற்கு இந்த இடத்துல வந்தாளே என்று ஆண்டவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஆண்டவர் யோசிச்சிருப்பார், இந்த நாளில் நான் இந்த ஆலயத்தில் எவ்வளவு நல்லா இருக்கிறாங்க, சரீர சுகமாக இருக்கிறாங்க, திடகாத்திரமாக இருக்காங்க, நல்ல கட்டுடி காளை போல இருக்கிறாங்க, எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கிறாங்க. சும்மா வீட்டில் வீணா கிடக்கிறியே, சும்மா வீட்டில் நீ நேரம் போக்குறியே, சும்மா வீட்டில் இருந்த நேரத்தை வீணாக்குறியே அப்படின்னு ஆண்டவர் ஒரு கம்பேரிசன் பண்ணுகிறார். சுகமாக இருக்கிறவ வரல, ஆரோக்கியமாக இருக்கிறவ வரல, திடகாத்திரமாக இருக்கிறவ வரல, நல்ல பலசாலியாக இருக்கிறவ வரல.
ஆனா பலவீனப்பட்டு இருக்கிற இந்த 18 வருஷம் கோன் வியாதியினால் பாதிக்கப்பட்ட இந்த இடத்துல ஆலயத்தில் வந்தாலேன்னு ஆண்டவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அதனால ஆண்டவர் அவரை அழைத்தார். அழைத்து அவள் மேல் கையை வைத்து இயேசு கையை வச்சார். இயேசு அவளுக்கு தலைமையில கையை வச்சார். வேற அவரு ஒண்ணுமே இல்லை, அவள் மேல கையை வைத்தார். அவ்வளவுதான். வச்ச உடனே பாருங்க, அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். அவர் ஒரு கை லைட்டா வச்சா போதும். உங்க மேல லைட்டா ஒரு கை, லைட்டா டச் டச் டச், லைட்டா ஒரு கை வச்சா போதும், உடனே நீங்க விடுதலை. அந்த 18 வருஷமா கூன் வியாதி, 18 ஆண்டுகள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பா, எவ்வளவு போராடி இருப்பா. தேவனுடைய ஆலயத்தில் ஒரு நாள் வந்த உடனே ஒரு அற்புதமான விடுதலை. தேவனுடைய ஆலயத்தில் ஒரு நாள் வந்த உடனே அற்புதமான சுகம், அற்புதமான ஒரு விடுதலை. அப்ப ஆண்டவரிடத்தில் வரும்போது, ஆலயத்தில் வரும்போது, ஜபாலயத்தில் வரும்போது, அந்த ஜெபிக்கிற ஆலயத்தில் வருகிறவர்களுக்கு தான் விடுதலை. அதே போல 1 சாமுவேல் 1:10 வாசிக்கும் போது, அவள் போய் மனங்கசந்த மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். இந்த அன்னாள் குழந்தை இல்லாதது நிமித்தம் ஊர்ல எல்லாரும் அவளை அவமானப்படுத்துறாங்க, சக்காலத்தை அவமானப்படுத்துகிறாள், எல்லாரும் அவமானப்படுத்துறாங்க. இவள் நேர ஆலயத்தில் போனாள். நேர ஆலயத்தில் போய் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறாள். ஜெபிச்ச உடனே ஆண்டவர் அவளுடைய கற்பத்தை தொட்டாள். அவளுக்கு அழகான ஒரு தீர்க்கதரிசி, ஒரு சாமுவேலை பிறக்கும்படி செய்து கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஜபாலயத்தில் செல்றவங்களுக்கு விடுதலை, ஜபாலயத்தில் செல்றவங்களுக்கு அற்புதம், ஜபாலயத்தில் போய் ஆண்டவரை தேடுறவங்களுக்கு ஆசீர்வாதம். இந்த 18 வருஷம் கூன் வியாதியினால் பாதிக்கப்பட்டவள் அந்த ஆலயத்துக்கு போனாள். அற்புதமான விடுதலை. அன்னாள் குழந்தை இல்லாதது நிமித்தம் ஆண்டவரிடத்தில் போய் ஜெபிச்சாள். ஒரு அற்புதமான ஒரு விடுதலை. நீங்களும் தேவாலயத்தில் இருக்கிறீங்க, கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவார். யாருக்கு ஆண்டவர் விடுதலை ஆக்குவார்? அவர் மேல் வாஞ்சையாயிருக்கிற, வாஞ்சை என்றால் ஆசை, ஆண்டவருக்கு மேல ஆசையா இருங்க. கர்த்தரை தேடுறதுல ஆசை, ஜெபிக்கிறதுல ஆசை, அவர் ஆராதிக்கிறதுல ஆசை, ஆலயத்துக்கு போறதுல ஆசை. அவர் மேல் வாஞ்சையாயிருங்க, கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவார். நீதியாய் நடங்க, நீதிமானாய் நடைங்க, ஆண்டவர் உங்களை விடுதலை ஆக்குவார். அவரை நோக்கி கூப்பிடுங்க, ஜபம் பண்ணுங்க, ஆண்டவர் உங்களை விடுதலை ஆக்குவார். ஜபாலயத்தில் போய் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவார். அப்படி எல்லாரும் எழுந்திருப்போமா, ஜெபிப்போமா, எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் அப்படி எழுந்திருங்க. ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். போதும். அப்படி எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்கு ஒரு விடுதலை உண்டு. ஆண்டவரே, நான் உம்மிடத்துல இன்னும் வாஞ்சையாய் இருக்க எனக்கு கிருபை தாருங்க. ஆண்டவரிடத்துல கிருபை கேளுங்க. அவரிடத்துல இன்னும் வாஞ்சையாய் இருக்க ஆண்டவரே நீர் எனக்கு கிருபை தாருங்கப்பா. இன்னும் நான் உங்க மேல வாஞ்சையா இருக்கணும்ப்பா. இன்னும் உங்க மேல வாஞ்ச. இந்த வாஞ்ச போராது ஆண்டவரே, இந்த வாஞ்ச போராது ஆண்டவரே. இன்னும் வாஞ்சையாய் இருக்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் ஆண்டவரே நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த உலகத்துல நாங்க வாழும்போது ஆண்டவருக்கு முன்ன நீதியாய் வாழணும்ப்பா. நீதியாய் வாழணும், கர்த்தருக்கு நீதியாய் வாழணும். ஆண்டவரே, நீதியோடு வாழ கிருபை தாருங்க ஆண்டவரே. அவரை நோக்கி கூப்பிடுறவங்களுக்கு விடுதலை. இயேசுவை நோக்கி நான் தினமும் கூப்பிடணும் அப்பா. உங்களை நோக்கி கூப்பிடணும் ஆண்டவரே. கர்த்தரை நோக்கி கூப்பிடணும் ஆண்டவரே. ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும், இயேசுவை நோக்கி கூப்பிடணும், கர்த்தரை நோக்கி கூப்பிடணும் ஆண்டவரே. இயேசுவை நோக்கி நான் கூப்பிடணும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஜபாலயத்துக்கு போறதுக்கு எனக்கு ஒரு நாளும் ஒரு முடக்கம் வராதபடி முடங்காம வந்து நான் ஜெபிக்கணும் ஆண்டவரே. இந்த இயேசு நல்லவர் ஊழியத்திற்காக ஜபாலயத்தில் வந்து நான் ஜெபிக்கணும் ஆண்டவரே. எனக்கு இருக்கிற எல்லா போராட்டங்களையும் மாற்றி
ஆண்டவர் விடுதலை தார், கர்த்தர் எனக்கு விடுதலை தார், இயேசு எனக்கு விடுதலை தார். ஆண்டவருடைய அன்பு நிறைந்த நல்ல கரத்தில் அப்பா எங்களை முழுவதுமாய் நாங்கள் தாழ்த்தி கொடுக்கிறோம். ஆண்டவரே எங்களை முழுவதுமாய் நாங்கள் தாழ்த்தி தருகிறோம். ராஜா தாழ்த்தி தருகிறோம். பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, இன்னைக்கு இந்த இடத்துல யாருக்கு விடுதலை உண்டு என்று தெளிவாய் ஆண்டவர் எங்களோடு பேசினீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தரை பார்க்க, கர்த்தரோடு பேச வாஞ்சியாய் இருக்கிறவர்களுக்கு நீர் விடுதலை தருவேன் என்று சொன்னீரே. நீதிமானாய் நடக்கிறவர்களுக்கு நான் விடுதலை தருவேன் சொன்னீரே அப்பா. அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு நான் விடுதலை தருவேன் சொன்னீரே ஆண்டவரே. ஜபாலயத்துக்கு செல்றவங்களுக்கு விடுதலை தருவேன் சொன்னீரே. நாங்கள் இதில் எல்லாம் உண்மையாக இருக்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தார். ஆண்டவரே, இந்த 7வது மாதம் முழுவதும் நாங்கள் ஆண்டவரிடத்தில் இவ்வளவு வாஞ்சையாக இருந்து உம்முடைய ஊழியத்தை தொடர்ந்து நிறைவேற்ற கிருபை தார். கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய சிநேகம் என்றுமென்று சதா காலங்களிலும் இந்த இடத்திலே கடந்து வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளோடும் குடும்பத்தோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் எல்லாரையும் விடுதலையாக்குவார். ஆமேன்.